Hi dear, welcome to SK Phonics and Spoken English Academy. I am your Sarana Kumar. So இந்த வீடியோ எதை பத்தி சார் பார்க்க போறோம்? Words structure அப்படிங்கற டாபிக்ல தான் பார்க்க போறோம் இல்லைங்களா? ஆல்ரெடி டே 1 டே 2 அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க டே 3 பார்க்க போறோம். டே 1ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்போம். தெளிவா 30 மினிட்ஸ்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருப்போம். டே 2ல பார்த்தப்ப அந்த டூ லெட்டர்ஸ் வேர்ட் மட்டும் எடுத்துருப்போம். அதாவது v plus v னா என்ன வரும்? c plus v னா என்ன வரும்? v plus c னா என்ன வரும்? c plus v னா என்ன வரும்ங்கறத நம்ம டீடைலா கொடுத்திருப்போம். அதே மாதிரி தான் இது இன்னைக்கு பார்க்கக்கூடியது 3 லெட்டர் வேர்ட். எல்லாமே இதுவும் என்னதான் மோனோசிலபிக் வேர்ட் தான். மோனோசிலபிக் என்ன சார்? அதாவது வேர்டை பிரிக்க முடியாது, சிங்கிள் சிலபிள்னு சொல்லுவாங்க. மோனோனாலே சிங்கிள். அப்ப ஒரு வேர்டை பிரிக்க முடியாம வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு மோனோசிலபிக் வேர்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்து நம்ம எடுத்துக்கிட்ட வேர்டுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் C plus V மெத்தட். இப்போ C plus V என்ன சார்? சீனா கான்சனன்ட். இப்போ கான்சனன்ட் பிளஸ் வவ்வல். அது தமிழில் சொல்லணும் அப்படின்னா மெய்யெழுத்து பிளஸ் உயிரெழுத்து அப்படிங்கிற டாபிக்ல தான் என்ன பண்றோம் நம்ம. இது ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டாபிக்கா பாருங்க. இப்போ SKY ரெண்டு லெட்டர் இருக்குது இல்லையா? SKY அப்படின்னு 3 லெட்டர் இருக்குது. அதுல SK அப்படிங்கிறது ரெண்டுமே கான்சனன்ட் லெட்டர், ஐங்கிறது வவ்வல் லெட்டர். அப்ப என்ன வரும்? எஸ்க்கு வழக்கம் என்ன சவுண்ட் வரும்? எஸ்னாலே நமக்கு இஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். எஸ் என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் சார்? எஸ்னா இஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். பிளஸ் கேனா என்ன சவுண்ட் நமக்கு? கேனா இக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். கேனா பண்ணும் இக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பாருங்க, லாஸ்ட் என்ன இருக்குது நமக்கு? ஐ இருக்குது. ஏங்க சொல்லியிருக்கோம், ஐக்கு என்ன சவுண்ட் இருக்குது? இ சவுண்ட் இருக்குது, ஐ சவுண்ட் இருக்கு, ரெண்டு சவுண்ட் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? இந்த இடத்துல ஐ வந்து ஈயா ஃபங்க்ஷன் ஆகுமா அல்ல ஐயா ஃபங்க்ஷன் ஆகுமா? இந்த இடத்துல ஐயா ஃபங்க்ஷன் ஆகும். ஏன் சார்? ஏன்னா மோனோசிலபிக் வேர்டுல என்ன வருது நமக்கு? எண்ட் ஆஃப் த லெட்டர்ல வவ்வல் வந்துச்சு அப்படின்னா அந்த வவ்வல் எப்போதுமே என்ன சவுண்ட் தான்? லாங் சவுண்ட் தான். புரியுதுங்களா? என்னது? மோனோசிலபிக் வேர்டுல ஒரு லெட்டருடைய எண்ட்ல இல்லையா, அதாவது ரெண்டு கான்சனன்ட் வந்து இந்த பேட்டர்ன்ல சொல்லிட்டு இருக்கிறேன். C plus V பேட்டர்ன்ல மோனோசிலபிக் வேர்டுல இவா வருது அப்படின்னா இந்த மாதிரி எண்ட்ல வரக்கூடிய கான்சனன்ட் சார் வவ்வல் லெட்டர் எந்த சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? நமக்கு லாங் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படிங்கும்போது ஐயோட லாங் சவுண்ட் நமக்கு என்ன சார்? ஐயோட லாங் சவுண்ட் ஐ தான். இப்போ சொல்லுங்க சார், இஸ்ஸும் கான்சனன்ட் இக்கும் கான்சனன்டா? ரெண்டு கான்சனன்ட் வந்துச்சுன்னா பிகினிங் இருக்க கான்சனன்ட் நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே வச்சுக்கணும். அப்ப இஸ் என்ன பண்ணணும்? அப்படியே வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து இக்கு கான்சனன்ட் ஐங்கிறது வவ்வல் இல்லையா? இப்போ இக்கு பிளஸ் ஐங்க நமக்கு என்ன வரும்? கைன்னு வரும். என்ன வரும்? கை அப்படிங்கிற சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப இது எப்படி படிக்கணுமா? ஸ்கை அப்படின்னு ரீட் பண்ணணும். அப்ப SKI அப்படின்னா இது ஸ்கை அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணுவோம். அப்படின்னா என்ன சார்? இந்த சர்க்கிள் வருவாங்க தெரியுங்களா? பனி சர்க்கிள் எல்லாம் போவாங்கல்ல, இந்த பனி சர்க்கிள் சர்க்கிள் போறது தான் நம்ம ஸ்கை அப்படின்னு சொல்லி SKIங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? அடுத்து SKY அகைன் அதே தான். எஸ்க்கு இஸ், கேக்கு இக்கு. அடுத்து டவுட் வரும், ஒய்க்கு என்ன சார் வரும்? ஒய் வவ்வலா சார்? இல்ல. அப்ப எப்படி சார் ஒய் வந்திருக்கு? அப்ப என்ன சார் வவ்வலே கிடையாது அப்படின்னா நமக்கு டவுட் வரும் இல்லைங்களா? ஒய் பார்த்தீங்கன்னா ஒய்யும் டபிள்யூவும் என்ன வரும்? வவ்வலா வரும், கான்சனண்டா வரும். அப்ப அதனால தான் இந்த ஒய்யையும் டபிள்யூ என்ன சொல்றாங்க நமக்கு? செமி வவ்வல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? செமி வவ்வல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வவ்வலாவும் ஃபங்க்ஷன் ஆகுது, அட் த சேம் டைம் கான்சனண்டாவும் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே, இந்த ஒய்யினுடைய ஒய் வந்து வவ்வலா வந்துச்சு அப்படின்னா அதோட ஷார்ட் சவுண்ட் என்னத்தை கொடுக்கும் அப்படின்னா இ சவுண்டை கொடுக்கும். என்ன சவுண்ட் கொடுக்கும்? இ அப்படிங்கிற சவுண்டை கொடுக்கும். அதே மாதிரி லாங் சவுண்டா வருது அப்படின்னா என்ன சவுண்ட் கொடுக்கும் நமக்கு? ஐ அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஐ அப்படிங்கிற சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப இந்த ஒய் என்ன நமக்கு? ஐ அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்கும். சொல்லுவாப்பா வழக்கம் போல இஸ் இக்கு ரெண்டுமே கான்சனன்ட். இஸ் என்ன பண்ணணும்? நம்ம அப்படியே பிடிச்சுக்குவோம். அடுத்து இக்கு கான்சனன்ட் ஐங்கிறது வவ்வல். இக்கு பிளஸ் ஐ நமக்கு என்ன வரும்? சேம் அதே கை. அப்ப ஸ்கை அப்படின்னு ரீட் பண்ணணும். அப்ப எஸ்கே ஐனாலும் ஸ்கை தான், எஸ்கே ஒய்னாலும் கை அப்படிங்கிற லெட்டர்ஸ் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க SPY எல்லாமே தெரியும். இது வச்சு என்ன கொடுத்துருக்கோம்? ஒய்ல கொடுத்துருக்கோம். அப்போ ஒய்னால எல்லாமே என்ன கொடுத்தோம்? நம்ம ஐ சவுண்ட போனிங் பண்ணோம். அப்ப சொல்லுவாங்க அப்போ எஸ்க்கு இஸ், பிக்கு இப், ஒய்க்கு ஐ. சொல்லுங்க சார், ரெண்டு கார்ட்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ் என்ன பண்ணணுமா? அப்படியே வச்சுக்குவோம். அது இப்பு பிளஸ் ஐனா நமக்கு பை அப்படியே சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்பட வரும் இத ஸ்பை அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, நல்லா தெளிவா கவனிங்க.
2 letter 3 letter இருக்கும். அடுத்து என்ன பண்ணுவோம் 4 letters போவோம், 5 letters போவோம், 6 letters போவோம். நம்ம இந்த பேஸ் தெரிஞ்சா மட்டும்தான் அங்க போகும்போது என்ன பண்ணுமா கிளியரா ரீட் பண்ண கத்துக்க முடியும். சரிங்களா? சோ லெவல் 1ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணுமா கிளியரா பொறுமையா என்ன பண்ணணும் லிசன் பண்ணணும். ரோல் பண்ணி பார்க்க கூடாது. ரோல் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு அப்புறம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க எஃப் எல் ஒய் அப்படி போட்டு இது எப்படி சரி பண்ணணும்? எஃப்னா இஃப் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். எஃப்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும் இஃப். எல்னா இல். இதுனானது எல் அப்படின்னு வரும். அடுத்து ஒய்னா வழக்கம் போல சேம் என்னது ஐ சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஒய்னானது ஐ. அப்படிதானே? எஃப்னா இஃப், எல்னா இல்ல, ஒய்னா ஐங்கிற சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அவன் சொல்லுங்க சார் இப்போ நான் வரும் இஃப்ங்கிறதும் கான்சோனன்ட், இல்லுங்கிறதும் கான்சோனன்ட். ரெண்டு கான்சோனன்ட் ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் என்ன பண்ணணுமா அப்படி வச்சுக்கோமா இஃப் அப்படி வச்சுக்கிறோம். அடுத்து இல்லு கான்சோனன்ட், ஐங்கிறது வவல் இல்லையா? இல்லு பிளஸ் ஐ நம்ம என்ன சவுண்ட் கிடைக்கும்? லை அப்படின்னு கிடைக்கும். என்ன சவுண்ட் கிடைக்கும்? லை அப்படின்னு கிடைக்கும். அப்ப எஃப் எல் ஒய் அப்படின்னா எப்படி ரீட் பண்ணும்? ஃப்ளைட் அப்படின்னு ரீட் பண்ணும். அடுத்து இது சொல்லுங்க சார் டீனா சார் டீனா இட் இல்லையா? டீனா இட் சவுண்ட் வரும். அடுத்து ஆருக்கு என்ன சார் சவுண்டு? ஆர்னா இர். அடுத்து ஒய்னா சேம் தான் என்னது அதே ஐ கான்செப்ட். சொன்னப்போ இட்டு கான்சோண்டா இரு கான்சோண்டு இட்டு இது ரெண்டுமே கான்சோண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்குது அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து இரு கான்சோண்டு ஐங்கிறது வவல். இரு பிளஸ் ஐ நமக்கு என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? ரை பண்ணுவோம். அப்ப ட்ரை பண்ணுவோம். இப்போ டி வந்துச்சுன்னா அதை ட்ரைன்னு படிக்கணும். டிஆர்ஒய் அப்படின்னா ட்ரை அப்படின்னு படிக்கணும். புரியுதுங்களா? அதை டி வந்தா ட்ரை, டி வந்தா ட்ரை. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க சிஆர்ஒய் அப்படின்னு இருக்குது. ஓகே, இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. நம்ம அகாடமியில ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 3 நாளா போயிட்டு இருக்குங்க. சரிங்களா? அதாவது கமிங் ஃப்ரைடேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இந்த நம்பர் கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க சிஆர்ஒய் அப்படின்னு இருக்குது. சிஆர் என்ன சொல்லணும்? சினா இக்கு சவுண்டு, ஆர்னா இரு சவுண்டு இல்லைங்களா? அடுத்து ஒய்னா ஒய்னா சேம் ஐ சவுண்டு. சொல்லுங்கப்பா இக்குங்கான்னு சொல்ல இருங்கான்னு சொல்லு. அப்போ இக்க நம்ம அப்படி வச்சுப்போம் இல்லைங்களா? அடுத்து இரு பிளஸ் ஐனா நமக்கு ரைன்னு வரும். அப்போ இது எப்படி பண்ணி நம்ம கிரை அப்படின்னு ரீட் பண்ணணும். எப்படி ரீட் பண்ணணும்? கிரை அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து டி ஆர் ஒய் அப்படிங்கிற லெட்டர் இருக்கு. இதை எப்படி நம்ம ரீட் பண்றது? டீக்கு என்ன சவுண்டு? டீனா இட் சவுண்டு. டீனா இட் இல்லையா? ஆருக்கு ஆர்னா இரு சவுண்டு. அடுத்து அகைன் ஒய்னா ஐ சவுண்டு இல்லையா? சரி, அகைன் ஐனா ஒய் சவுண்டு. அப்படின்னா நமக்கு என்ன சவுண்ட்? நமக்கு இட்டு கான்சோண்ட் இரு கான்சோண்ட். அப்ப இட்டு என்ன நம்ம அப்படி வச்சுக்கிறோம். இரு பிளஸ் ஐ நமக்கு என்ன வரும்? ரை அப்படின்னு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்ப என்ன பண்ணணும் நம்ம ட்ரை அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். இப்போ டிஆர்ஒய்னா இந்த ட்ரை அப்படின்னு படிக்கணும். டிஆர்ஒய் அப்படின்னா இந்த ட்ரை அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து எஸ் எல் ஒய் இதை எப்படி பண்ணணும்? எஸ்னா இஸ் சவுண்ட் இல்லைங்களா? எஸ்னா இஸ் சவுண்டு. அடுத்து எல்னா இல் சவுண்டு. அடுத்து ஒய்னா ஐ சவுண்டு. சொல்லுவாப்போ இப்போ நம்ம இஸ்ஸுங்க சொல்லிட்டு இல்லுங்க சொல்லி இஸ் என்ன பண்ணலாமா அப்படி வச்சுக்கோம் இல்லைங்களா? அடுத்து இல்லு கான்செப்ட் ஐங்கிறது வவல். அப்போ இல்லு பிளஸ் ஐ லை பண்ணுவோம். அப்போ ஸ்லை அப்படின்னு ரீட் பண்ணணும். அப்போ எஸ் எல் ஒய் அப்படின்னு லெட்டர் வந்தா ஸ்லை அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். அடுத்து பாருங்க இங்க இருக்குது டிஹெச்இன்னு இருக்குது. இப்போ டிஹெச் என்ன சார் சவுண்டு? டி தனியாகவும் ஹைச் என்ன பண்ணணும் நம்ம பிரியக்கூடாது. டிஹெச் ரெண்டு ஒரே ஃபோனிங் தான் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணுவோம் இன்ட்ரோடக்ஷன் வீடியோல பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ டிஹெச் என்ன சவுண்ட் நமக்கு? டிஹெச் அப்படின்னா இத்து சவுண்டை கொடுக்கும். டிஹெச் என்ன சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்? இத்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். லாஸ்ட்ல கூட ஒரே ஒரு வவல் இல்லையா? அப்போ என்ன சவுண்ட் இருக்குது? லாங் வவல்னா ஈக்கு ஈ சவுண்ட் வரும் இல்லையா? ஈக்கு என்ன சவுண்ட் வரும்? ஈ அப்படின்னு சவுண்ட் வரும். அப்போ என்ன வரும்?
இத்து பிளஸ் இ நமக்கு என்ன சார் கிடைக்கும்? தி அப்படின்னு சொன்னா ஃபோனிம் பண்ணும். இத்து பிளஸ் இ வரும் நமக்கு டி அப்படிங்கிற லெட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பாருங்க எஸ்ஹெச். எஸ்ஹெச் என்ன பண்ணணும்? நம்ம இப்போ சொன்னேன் ஹெச் என்ன பண்ணணும்? நம்ம பிரிக்க முடியாது. அப்போ எஸ்ஹெச் என்ன பண்ணணும்? நம்ம பிரிக்க முடியாது. அப்போ எஸ்ஹெச் என்ன சவுண்டு? எஸ்ஹெச் அப்படின்னா இஸ் சவுண்டு வரும். எஸ்ஹெச் என்னது? இஸ் அவங்க போடுறோம். அடுத்து ஈக்கு என்ன சவுண்டு? லாங் சவுண்டு ஈனா இ. கரெக்டா? இஸ் பிளஸ் இ நமக்கு என்ன சார் கிடைக்கும்? இஸ் பிளஸ் இ நமக்கு சி அப்படிங்கிற சவுண்டு கொடுக்கும். இஸ் பிளஸ் இ என்ன சவுண்டு கொடுக்கும்? சி அப்படிங்கிற சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ ரீகால் பண்ணலாமா? பாருங்க எஸ் கே ஐ அப்படிங்கிறத எப்படி ரீட் பண்ணோம்? ஸ்கை அப்படின்னு ரீட் பண்ணோம். எஸ்கே ஒய் அப்படிங்கிறத ஸ்கைல் தான் ரீட் பண்ணுவோம். SPY அப்படிங்கிறத ஸ்பை அப்படின்னு ரீட் பண்ணணும். FLY அப்படிங்கிறத ஃப்ளை அப்படின்னு நம்ம ரீட் பண்ணணும். DRY அப்படிங்கிறத ட்ரை அப்படின்னு ரீட் பண்ணுவோம். CRY அப்படிங்கிறத க்ரை அப்படின்னு ரீட் பண்ணணும். TRY அப்படிங்கிறத ட்ரை அப்படின்னு ரீட் பண்ணணும். SLY அப்படிங்கிறத ஸ்லை அப்படின்னு ரீட் பண்ணணும். THE அப்படிங்கிறத டி அப்படின்னு ரீட் பண்ணணும். தென் ஃபைனல் ஒன் SHE அப்படிங்கிறத சி அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அடுத்து பாருங்க, இப்போ பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா சி பிளஸ் சி மெத்தட், அதாவது கான்சனன்ட் பிளஸ் வவல் மெத்தட் பார்த்தோம். அடுத்து பார்த்துக்கிறது வி மெத்தட், அதாவது என்னது மெய் பிளஸ் உயிர் அப்படிங்கிற மெத்தட் இல்லைங்களா? இப்போ பாருங்க இந்த என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க? ஒரு கான்சனன்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க, 2 வவல் கொடுத்துருக்காங்க. இப்படி வரும்போது பார்த்தா அப்படின்னா நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ சி பிளஸ் வி வந்தாலும் வி பிளஸ் சி இந்த மெத்தட், இந்த 2 மெத்தட் எந்த மெத்தட் வந்தாலுமே நமக்கு என்ன கிடைக்குமா? இப்போ வவ்வல் ஒட்டி வந்தாலே நமக்கு என்ன சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுமா? முன்னாடி இருக்க வவ்வல் லாங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். என்னது? முன்னாடி இருக்க வவ்வல் லாங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ரெண்டாவது வவ்வல் என்ன பண்ணும்? நமக்கு சைலண்டா மாறும். ரெண்டாவது வவ்வல் என்ன பண்ணும்? சைலண்டா மாறும் சொல்றாங்க. புரியுதுங்களா? நல்லா தெளிவாக கவனிக்கணும். இதை பேஸ் பண்ணி தானே இருக்குது. நமக்கு லென்த் வேர்டு வரும்போது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் ரோல் பண்ணாமல் பொறுமையாக என்ன பண்ணுங்க, தெளிவாக பண்ணுங்க. ஒரு டைம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நோட் பண்ணுறதா எழுதுங்க. நீ கவனிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறீங்க, நோட் பண்ண வேண்டாம். இவா நம்ம லிசன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் கூட நம்ம வீடியோவை ரோல் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். நீ கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போதே நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இதையும் தெளிவாக பண்ண மாட்டீங்க, அதையும் தெளிவாக பண்ண மாட்டீங்க இல்லைங்களா? ஓகே, அதனால பொறுமையாக இது பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க TOO அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டீக்கு இட்டு சவுண்ட் இல்லையா? டீக்கு இட்டு சவுண்டு. அடுத்து ஓ வந்துச்சுன்னா ஓ சவுண்ட் வரும். ஓ வந்துச்சுன்னா சொன்னோமா ஊ அப்படின்னு சொன்னோம் சொன்னீங்களா? ஓ வந்தது ஊ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல ஓ லாங் சொன்னாங்க நமக்கு ஊ அப்படின்னு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ இட்டு பிளஸ் ஊனது 2 அப்படின்னு வரும். என்ன வரும்? 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அப்போ இட்டு பிளஸ் ஊ 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும். அடுத்து SEE, எஸ்க்கு என்ன சவுண்டு? எஸ்னா இஸ் இல்லைங்களா? அடுத்து ஈனா 2 ஈ இருக்குதா? ரெண்டுமே ஒரே இது. அப்போ ஃபர்ஸ்ட் இதானது சைலண்டா மாறும். இதோட லாங் சவுண்ட் என்னது? ஈ. அப்போ வரும் இஸ் பிளஸ் இ சி. என்ன வரும்? சி அப்படின்னு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து BEE இருக்குது. BEE என்ன சவுண்ட் வரும்? பீனா இப்பு சவுண்டு. அடுத்து அகைன் இ. அப்பனா வரும் இந்த இ சைலண்டா மாறும். இந்த இ என்ன பண்ணும்? லாங் சவுண்டா மேக் பண்ணி கொடுக்கும். அப்பனா வரும் இந்த ஈக்கு லாங் சவுண்டு இ இல்லைங்களா? ஸோ இப்பு பிளஸ் இ நமக்கு என்ன கிடைக்கும்? பி அப்படின்னு வரும். என்ன வரும்? பி அப்படின்னு வரும். அப்ப BEE அப்படின்னு லெட்டர் இது பண்ணா பி அப்படின்னு சொன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து பாருங்க TEA. டீனா சார் வழக்கம் போல டீனா இட்டு. அடுத்து EA ரெண்டுமே என்ன சார்? EA ரெண்டுமே வவல் இல்லையா? அப்ப இந்த வவல் நமக்கு சைலண்டா மாறும். இதை மட்டும் என்ன பண்ண சவுண்ட் நமக்கு எடுத்துக்கோங்க. அப்ப ஈயோட லாங் சவுண்ட் ஈ. அப்ப நான் இட்டு பிளஸ் இ நமக்கு என்ன வரும்? டி ஒரு சவுண்ட் கொடுக்கும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க பி. பிக்கு என்ன சவுண்டு? இப்பு சவுண்ட். இ என்ன சவுண்டு? ஏ வந்து நமக்கு சைலண்டா மாறும். ஈயோட லாங் சவுண்ட் என்னது? இ. அப்ப நமக்கு
இப்பு பிளஸ் இ பி அப்படின்னு வரும். அப்போ பிஇஏனாலும் பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து டிஓஇ சொல்லுங்க போ. டீனா இட்டா. அடுத்து இங்க பாருங்க டபுள் ஓ வந்துச்சுன்னா ஊ போட்டோம். டபுள் ஓ வந்தா ஊ போட்டோம். இங்க கரெக்டா இங்க ஓ டபுள் ஓ கிடையாது. என்ன இருக்கு? ஒரு ஓ இருக்குது, ஒரு இ இருக்குது. டிஃபரன்ஸ் புரியுதா? மேல கவர்ல நினைச்ச டபுள் ஓ வந்ததுனால ஊ போட்டோம். இங்க என்ன பண்ணிருக்கோம்? ஓ பிளஸ் இ இருக்கு. ரெண்டு இருக்கு. ரெண்டும் மாறி இருக்கா? லெட்டர் மாறி இருக்கு. அப்படின்னா இது வழக்கம் போல இது சைலண்ட். இந்த இ சைலண்டா மாறும். அப்போ ஓவோட லாங் சொன்ன சார் ஓ அப்படின்னு சொன்னா வரும். ஓ அப்படின்னு வரும். சொன்னா அப்போ இட்டு பிளஸ் ஓ நமக்கு என்ன சார் வரும்? டோ அப்படின்னு சொன்னா என்ன கொடுக்கும்? டோ அப்படின்னு சொல்ல கொடுக்கும். புரியுதுங்களா? ஓகே. அப்ப நல்லா லிசன் பண்ணணும். ஒவ்வொரு வேர்டுக்கும் எப்படி நம்ம ஸ்பிட் பண்றோம், ஒவ்வொரு வேர்டுக்கும் எப்படி ஃபோனிங் பண்றோம், எல்லாத்தையுமே கரெக்டா தெளிவா அப்சர்வ் பண்ணணும். புரியுதுங்களா? சரி. டிஐஇ அப்படின்னு வேர்டு இது எப்படி சார் பண்ணணும்? டீனா அகைன் இட்டா. அடுத்து ஐ இ. இப்போ சார் ஐ வரும்போது இ வந்து சைலண்ட், ஐயோட லாங் சவுண்ட் ஐ. இப்போ இட்டு பிளஸ் ஐ நமக்கு என்ன வரும்? டை. இட்டு பிளஸ் ஐ என்ன வரும் நமக்கு? டை அப்படின்னு சொல்லி சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அடுத்து பாருங்க பி ஐ இ இருக்குது. பி என்னது? பீனா இப் சவுண்ட், ஐ இ அப்படின்னா இ சைலண்ட். இப்போ ஐயோட லாங் சவுண்ட் என்னது? ஐ. இப்போ இப்பு பிளஸ் ஐ நமக்கு பை அப்படின்னு வரும். என்ன வரும்? பை அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க டிஐஇ. இப்போ டி என்ன நமக்கு? டீனா இட் இல்லையா? அடுத்து ஐஇ அகைன் இ சைலண்ட், ஐ லாங் அப்படினது ஐ அப்படினது இட்டு பிளஸ் ஐ டை அப்படின்னு என்ன வரும்? டை அப்படின்னு வரும். அடுத்து ஃபைனல் ஒன் கே இ ஒய் அப்படின்னு இருக்குது. கே இ ஒய் என்ன வரும்? கேனா இக்கு சவுண்ட் இல்லையா? அடுத்து இ ஒய். இ ஒய் அப்படின்னா வரும். இது மெயின் வவல், ஒய்ங்கிறது செமி வவல். பார்த்தோம்ல? இங்க பார்த்தோம்ல? ஒய்ங்கிறதும் வவல் தான். ஆனா என்ன வவல்? செமி வவல். ரெண்டு வவல் இருக்குதா? இந்த வவல் நமக்கு சைலண்டா மாறும். அப்ப இ வந்து லாங் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அப்ப என்ன வரும்? இக்கு பிளஸ் இ அப்படின்னு சொல்லி நமக்கு சவுண்டை கொடுக்கும். சரிங்களா? ஓகே. இப்படிதான் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு வேர்டையும் ஸ்பிட் பண்ணி நம்ம ஃபோனிங் பண்ணணும். ஒன்ஸ் ரீகால் பண்ணலாமா? பாருங்க டி ஓ ஓ எப்படி ரீட் பண்ணோம்? டூ அப்படின்னு ரீட் பண்ணோம். எஸ் இ அப்படிங்கிறத சி அப்படின்னு ஃபோனிங் பண்ணணும். பிஇஇ பி, டிஇஏ டி, பிஇஏ பி, டிஓஇ டோ, டிஐஇ டை, பிஐஇ பை, டிஐஇ டை, கேஇஒய் கி அப்படின்னு சொல்லணும். ஓகே. இந்த வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. We will see the next video. Thank you for watching.